மார்கசீர்ஷ மாஹாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 3ஆம் அத்தியாயம் சங்கம் முதலியவற்றின் முத்திரைகள் பதித்தல். பிரம்மதேவர் கூறினார், கேசவா, எத்தனை வகையான புத்திர குறிகள் உள்ளன என்பதை எனக்கு விளக்குங்கள். பூண்டரரை பற்றி எனக்கு கேட்க மிகுந்த ஆர்வம் உண்டு. ஸ்ரீ பகவான் கூறியருளினார், மகனே கேட்பாய், நான் விவரிக்கிறேன். பூண்டரங்கள் 3 வகைகளாக பிரகடனப்படுத்தப்படுகின்றன. துளசி செடியின் வேரில் உள்ள களிமண்ணால் குறிக்கப்பட்டவை கோபி சந்தனம். துவாரகாவிலிருந்து மஞ்சள் நிற களிமண்ணாக எடுத்து வரப்பட்டது. மற்றும் ஹரிகண்டனா மஞ்சள் செருப்பு. புத்திசாலித்தனமான பக்தர்களால் இந்த புத்திரர்கள் குறிக்கப்பட வேண்டும். பக்திமான் ஒருவர் ஸ்ரீகிருஷ்ணரின் துளசி செடியில் பிடித்த வேரில் உள்ள களிமண்ணை எடுத்து செங்குத்தான புத்திரங்களை உருவாக்கினால் ஸ்ரீஹரி அதில் மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது கோபி சந்தனத்தின் பெருமையை தம்மிடம் கூறுகிறேன். ஒரு மனிதன் துவாரகையிலிருந்து வரும் களிமண்ணை தன் கரத்தில் எடுத்து அதை தன் நெற்றியில் செங்குத்தாக இட்டுக்கொண்டால் அவனுடைய புனித சடங்குகளின் மதிப்பு கோடி மடங்கு அதிகரிக்கும். அவர் குறிப்பிட்ட முறைப்படி புனித சடங்குகளை செய்ய தவறினாலோ அல்லது மந்திரங்கள் உச்சரிக்கப்படாவிட்டாலோ அல்லது அவருக்கு நம்பிக்கை இல்லாததாலோ அல்லது சரியான நேரத்தில் சடங்குகளை செய்யாவிட்டாலோ வழங்கப்பட்ட புனித சடங்குகளின் பலனை அவர் எப்போதும் அடையலாம். கோபி சந்தனத்தை நெற்றியில் பூசிக்கொண்டால் ஒரு பிராமணன் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி தினமும் தனது நெற்றியில் கோபி சந்தனத்துடன் ஒரு சிறந்த புண்ணிய முத்திரையை அணிந்தால் சூரிய கிரணத்தின் போது அல்லது பிரயாகையில் இருக்கும் போது குருஜாங்கலத்தில் ஸ்நானம் செய்வதன் மூலம் அந்த பலனை அடைகிறான். அதிலும் தேவர் போல் என் இல்லத்தில் வசிக்கிறார். நான் முகம் கொண்ட பிரம்மதேவரே, ஸ்ரீயுடன் சேர்ந்து நான் எப்பொழுதும் கஞ்சனை கொள்பவரின் வடிவில் கோபி சந்தனம் இருக்கும் அந்த இல்லத்தில் தங்குவேன். அந்த மனிதன், அந்த இல்லத்தின் உரிமையாளர் அதை பக்தியுடன் நெற்றியில் பூசினாள். துவாரகையிலிருந்து தோன்றிய களிமண்ணையும் மிகவும் புனிதமானதும் காளியின் அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியதுமான களிமண்ணை எனது மந்திரத்தால் அருளப்பட்டு ஒரு மனிதன் எப்போதும் தன் நெற்றியில் அணிந்தால் அவன் முழுமை அடைந்தாலும் யமன் அவனை காண மாட்டான் பாவங்களின் வரிசையில். அருமை மகனே, ஒருவன் பசுக்களையும் குழந்தைகளையும் கொன்றாலும் அல்லது பிராமணர்களை கொன்றாலும் இறக்கும்போது அவனிடம் கோபி சந்தனம் இருந்தால் கமலத்தின் இறைவனான எனக்கு சொந்தமான உலகத்திற்கு அவன் செல்கிறான். அவனது நெற்றி, கைகள், மார்பு மற்றும் தலை. அருமை மகனே, யாருடைய நெற்றியில் கோபி சந்தன முத்திரை இருக்கிறதோ அந்த நபருக்கு தீய ஆவிகள் அவரை அல்லது ராட்சசர்கள், யக்ஷர்கள், பிசாசுகள், பாம்புகள் மற்றும் பேய்கள், பூதங்களின் தலைவர்கள் துன்புறுத்துவதில்லை. என் சக்தியால் அவர்களால் பாதிக்கப்படுவதில்லை. செங்குத்தான திலகம் நேராகவும் மென்மையாகவும் எந்த ஒரு நபரின் நெற்றியில் தெரியும் என்றால் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு தூய ஆத்மா. அவர் சாந்த சீலராக இல்லை என்றாலும் அவர் மரியாதைக்கு தகுதியானவர். தூய்மை இல்லாத ஒரு பாவம் செய்தவர் குளிக்காமல் புனித சடங்குகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர் கோபி சந்தனத்துடன் தொடர்பு கொண்டால் அவர் உடனடியாக புனிதமாவார். ஒரு மனிதன் அசுத்தமாக இருக்கலாம், அவர் தவறான நடத்தைக்கு குற்றவாளியாக இருக்கலாம், அவர் பல பெரிய பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவர் செங்குத்து குறியால் குறிக்கப்பட்டிருந்தால் அவர் எப்போதும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பார். என்னை மகிழ்விப்பதற்காகவோ அல்லது ஐஸ்வர்யத்திற்காகவோ அல்லது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவோ 4 முகம் கொண்ட பிரம்ம தேவரே, என் பக்தன் என் வழிபாட்டின் போதும்
ஹோமத்தின் போதும் உலக வாழ்விற்கு அழிவை ஏற்படுத்தும் ஸ்ரத்வ புத்திரத்தை எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். மாலை அல்லது காலையில் செய்யப்படுகிறது. அவர் மன தூய்மையும் மனதை ஒருமுகப்படுத்தவும் வேண்டும். செங்குத்தான புண்டரா குறி கொண்ட ஒருவன் எங்கேனும் இறந்து போனால் அவன் வான் ரதத்தில் ஏறி என் உலகத்திற்கு செல்வான். அவர் ஒரு சந்தனாயிருந்தாலும் அவர் என் உலகில் மரியாதைக்குரியவர். ஆர்த்வ புண்டர முத்திரை கொண்ட ஒரு மனிதன் யாரேனும் ஒருவர் அளிக்கும் உணவை எடுத்து கொண்டால் அந்த நபரின் 20 தலைமுறைகளை நான் நரகத்திலிருந்து மீட்பேன். மிக்க அதிர்ஷ்டசாலியே, கண்ணாடியையோ அல்லது தண்ணீரையோ பார்த்து கவனமாக அர்த்வபுத்திர குறியை பயன்படுத்துபவன் மிகப்பெரிய இலக்கை அடைகிறான். வெவ்வேறு விரல்களால் கோபி சந்தனத்தை பூசுவதால் கிடைக்கும் பலன். மோதிர விரல் அமைதியை அளிப்பதாக கூறப்படுகிறது. நடு விரல் நீண்ட ஆயுளுக்கு உகந்ததாக இருக்கும். பெருவிரல் ஊட்டத்தை அளிப்பதாக கூறப்படுகிறது. ஆள்காட்டி விரல் இரட்சிப்பை அளிக்கும். ஒருவன் வைணவனுக்கு ஒரு கோபி சந்தனத்தை கொடுத்தால் அவனுடைய குடும்பத்தில் உள்ள 108 தலைமுறைகள் அதன் மூலம் மீட்கப்படுகின்றன. யஜ்ஞம், தானம், தவம், ஹோமம், வேதம் பயிலுதல், மேனிகளுக்கு நீர் பாய்ச்சுதல் அனைத்தும் செங்குத்து புண்டரா குறி இல்லாமல் செய்தால் அவை பலனற்றதாகிவிடும். ஒரு மனிதனின் உடலில் ருத்ரபுத்திரம் இல்லாதிருந்தால் அந்த முகத்தை நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். அது ஒரு தகரம் போன்றது. ஒருவர் அவசியம் ஊர்த்வபுன்ற குறியை பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தயவை பெறுவதற்காக அவரின் அவதாரங்களான மீன், ஆமை போன்றவற்றின் முத்திரைகள் அவரிடம் இருக்க வேண்டும். இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கலியுகத்தின் போது ஒரு மனிதன் எனது நகரத்திலிருந்து, அதாவது துவாரகை உருவான களிமண்ணை எடுத்து மீன் மற்றும் ஆமை தனது சொந்த நபரின் மீது பதித்தால் தேவர்களில் மிகச் சிறந்தவரை நான் அவன் உடலில் நுழைந்து விட்டேன் என்பதை நீ அறிந்து கொள். அவருக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த நலன் விரும்புபவரால் செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனின் உடலில் எனது அவதாரங்களின் சின்னங்கள் தெரிந்தால் அவனை மனிதனாக கருதக்கூடாது. நிச்சயமாக அவரது உடல் எனது உடலாகும். என் ஆயுதங்கள் யாருடைய உடம்பில் வரையப்பட்டிருக்கிறதோ அந்த கலியுகத்தில் அந்த திருவுருவ ஆத்மாவின் பாவம் புண்ணிய செயலாகிறது. மீன் மற்றும் ஆமை ஆகிய 2 அடையாளங்களாலும் குறிக்கப்பட்டவன் என் தேஜஸை அவன் உடலில் செலுத்துகிறான். சங்கம், தாமரை, இரும்பு கம்பம், வட்டு, பாசம், ஆமை இவை அனைத்தும் உடலில் பதிந்துள்ளதோ அவனது புண்ணியங்களை அதிகரிக்க செய்து பல 100 பிறவிகளில் செய்த பாவங்களை அழிக்கிறான். கோடிக்கணக்கான பாவங்களை செய்திருந்தாலும் நாராயணரின் ஆயுதங்களால் எப்பொழுதும் உடலின் குறிக்கப்பட்டிருக்கும் நபருக்கு யமன் என்ன தீங்கு செய்ய இயலும்? சங்கம் சின்னத்தை தினமும் வலது திருக்கரத்தில் பதித்து வந்தால் அந்த புண்ணிய தலமான சங்கரோத்தராவில் வசிப்பவர் 1 கோடி பிறவிகளில் அடையும் பலனை அடைவார். சொன்ன பலனை அடைகிறார். சங்கின் மேல் தாமரையின் சின்னம் பதிந்திருந்தால் புஷ்கரத்தில் தாமரை கண்களை உடைய இறைவனை தரிசிப்பதன் மூலம் அறிவிக்கப்பட்ட பலனை கோடி மடங்கு அடைவார். கதாதர விஷ்ணு கயாவின் புனித திருத்தலத்திற்கு வருகை தரும் தகுதியை கலியுகத்தில் யாருடைய இடது கையில் இரும்பு கம்பியின் வடிவம் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கு தினமும் வழங்குகிறார். சின்னங்கள் இரும்பில் மற்றும் வட்டு அச்சிடப்பட்டால் ஆனந்தபுராவில் வடக்கு குஜராத்தில் உள்ள வாட்நகர் சக்கரசுவாமினுக்கு அருகில் உள்ள லிங்கத்தை தரிசிப்பதற்காக குறிப்பிடப்பட்ட நன்மையே ஆகும். யாருடைய உடலில் கோபி சந்தன களிமண்ணால் எனது ஆயுதங்கள் பதிக்கப்பட்டாலும் அவர் பிரயாகைக்கு சென்று தீர்த்த ஸ்நானம் செய்து என்ன செய்வார்? தங்கம் முதலியவற்றால் குறிக்கப்பட்ட உடலை காணும் போதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைந்து அவனுடைய பாவங்களை எரிக்கிறேன்.
சங்கம், வட்டு, இரும்புக்கரம், தாமரை போன்றவற்றின் தடயங்கள் யாருடைய உடலிலும் தினமும் இரவும் பகலும் இருந்தால் அவர் என்னைப் போலவே இருக்கிறார். கலியுகத்தில் நாராயணரின் ஆயுதங்களால் தன்னை பதித்து கொண்டு பிறகு எந்த புண்ணியத்தையும் செய்தால் அது மேருவிற்கு சமமாகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகனே, யாரேனும் சங்கம் என்ற ஆயுதத்தால் குறிக்கப்பட்டிருந்தால் அவர் சிரார்த்தம் செய்தால் பித்ருக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவது நித்திய பலனை கொண்டுள்ளது. சிரார்த்தம் அதன் நடைமுறையில் குறைபாடு இருந்தாலும் அது முழுமை அடையும் மற்றும் முழுமையானது ஆகிறது. காற்றினால் பலமாக உந்தப்பட்ட நெருப்பு விறகுகளை எரிப்பது போல என் ஆயுதங்கள் பாவங்களை கண்டு அவற்றை எரிக்கிறது. குறிப்பாக கலியுகத்தில் தங்கம் அல்லது வெள்ளி முத்திரையை அணிபவர் 8 எழுத்துக்கள் நமோ நாராயணாய மற்றும் சங்கம் மற்றும் எனது மற்ற ஆயுதங்களுடன் பொறிக்கப்பட்ட என் பெயர் எனது சிறந்த பக்தன் பிரகலாதாழ்வானுக்கு நிகரான ஒருவராக அறியப்பட வேண்டும். மற்றபடி அவர் எனக்கு பிரியமானவர் அல்ல. நாராயணரின் முத்திரையை உடையவர், சங்கம் முதலியவற்றால் குறிக்கப்பட்ட உடல் கொண்டவர், தாத்ரி பழங்கள் அல்லது துளசி மர கிளைகளால் ஆன மாலையை உடையவர், 12 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை ஓதிக் கொண்டவர் மற்றும் அவரது உடலில் ஆயுதங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பிராமணர் எனக்கு சமம். அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். சங்கம் பதிக்கப்பட்ட ஒரு பிராமணர் யாரேனும் ஒருவரின் இல்லத்தில் உணவு எடுத்துக்கொண்டால், மகனே, நானும் அவருடைய உணவை அவரது பித்ருக்களுடன் சேர்ந்து உண்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆயுதங்களால் குறிக்கப்பட்ட ஒருவரை கண்டால் ஒருவர் அவரை மதிக்கவில்லை என்றால் 12 ஆண்டுகளில் அவர் பெற்ற தகுதி பாஷ்யகலேயருக்கு பாஷ்கல என்ற அரக்கரின் வழி தோன்றலுக்கு சென்றடையும். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆயுதங்களால் குறிக்கப்பட்ட ஒருவர் தகன களத்தில் இறந்தால் மரியாதைக்குரியவரே. அவரது குறிக்கோள் பிரயாகையில் இறக்கும் ஒருவருக்கு அறிவிக்கப்படுவது போலவே இருக்கும். கலிகாலத்தில் யாருடைய உடலும் எப்போதும் எனது ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தால் வாசவர் உள்ளிட்ட தேவர்கள் அவரை நாடுகின்றனர். ஒரு மனிதன் என் ஆயுதங்களால் குறிக்கப்பட்டு என் வழிபாட்டை செய்தால் அவனுடைய ஆயிரக்கணக்கான குற்றங்களை நான் எப்போதும் அகற்றுவேன். ஒருவன் எனது ஆயுதங்களால் நன்கு குறிக்கப்பட்ட மர முத்திரையை உருவாக்கி அவனது உடலில் முத்திரையை பதித்தால் அவனுக்கு நிகரான வைஷ்ணவர் வேறு யாருமில்லை. ஒரு மனிதனின் கையில் 8 எழுத்துக்கள் கொண்ட பெயர் மந்திரம் உடன் சங்கம் முதலிய முத்திரைகள் குறிக்கப்பட்ட உலோக முத்திரை இருந்தால் தாமரை முதலியன அவர் சூரர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படுகிறார். ஸ்ரீமன் நாராயணரின் முத்திரையை முன்பு பிரகலாதாழ்வார் அவர் திருக்கரத்தில் அணிந்திருந்தார். அதையும் அணிந்திருந்தார் விபீஷண ஆழ்வார், மகாபலி சக்கரவர்த்தி, துருவ சுவாமி, சுகன் மன்னன் மாந்தாதா, அம்பரீஷ சக்கரவர்த்தி மற்றும் மார்கணன் மற்றும் பிற பராசனா ஆகியோரால் அணிந்திருந்தார்கள். மரியாதைக்குரியவரே, சங்கம் மற்றும் பிற ஆயுதங்களால் தங்கள் உடலை பதித்த பிறகு அவர்கள் எப்போதும் என்னை சாந்தப்படுத்தினர் மற்றும் அவர்களால் விரும்பிய பெரும் வெகுமதி பெறப்பட்டது. கோபி சந்தன களிமண்ணால் பதிக்கப்பட்ட சங்கம், வட்டு, தாமரை முதலியவற்றால் குறிக்கப்பட்ட ஒருவரின் உடலில் நான் தங்குகிறேன். புத்திசாலியான பக்தன் தங்கம், வெள்ளி, செம்பு, மணி, உலோகம் அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட வட்டு வாங்கி அணிய வேண்டும். இது 12 போக்குகள் மற்றும் 6 கோணங்களை கொண்டிருக்க வேண்டும். இது 3 மடிப்புகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். புத்திசாலியான பக்தன் சுதர்சன வட்டு இப்படி செய்ய வேண்டும். சங்கம், வட்டு மற்றும் இரும்பு ஆகியவை எப்போதும் புனித நூலை போலவே அணியப்பட வேண்டும். குறிப்பாக பிராமணர்கள் மற்றும் இன்னும் குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள். புனித நூல் அதேபோல் வட்டு முத்திரைகள் சேர்ந்து வட்டு மற்றும் முத்திரைகள் இல்லாத ஒரு பிராமணரால் செய்யப்பட்ட அனைத்தும் பயனற்றதாக இருக்கும். வேதங்கள் எப்பொழுதாவது என் வட்டுவால் குறிக்கப்பட்ட உடல் புனிதமானது என்று அறிவிக்கிறது. வட்டு குறிக்கப்பட்டவருக்கு
ஹவ்யா மற்றும் கவ்யா வழங்கப்பட வேண்டும். எனது வட்டெழுத்தால் குறிக்கப்பட்ட அஞ்சலை தேவர்கள் அல்லது தானவர்களால் உடைக்கவோ அல்லது துளைக்கவோ முடியாது. எல்லா உயிர்களுக்கும் எதிரிகளுக்கும் ராட்சசர்களுக்கும் அவர் கண்ணுக்கு தெரியாதவர். எனது வட்டில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் யாருடைய உடலிலும் இருந்தால் அவருக்கும் அவரது இல்லத்திற்கும் மகன்களுக்கும் மற்றும் பிறருக்கும் எந்த தீங்கான காரியமும் ஏற்படாது. ஒரு பிராமணன் தனது வலது கரத்தில் சுதர்சன சக்கரத்தையும் இடது திருக்கரத்தில் சங்கத்தையும் அணிய வேண்டும் என்பது வேதங்கள் அறிந்தவர்களுக்கு தெரியும். வெவ்வேறு ஆயுதங்கள் அந்தந்த மந்திரங்களுடன் தனித்தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு நிறுவப்பட வேண்டும். நெற்றியில் இரும்பு சங்கு பதிவு அணிய வேண்டும். தலையில் வில் மற்றும் அம்புகள், மார்பின் நடுவில் நந்தகம் என்னும் வாள், 2 கரங்களிலும் சங்கம் மற்றும் சக்கரம், எப்பொழுதும் சக்கரம் முதலியவற்றை அணிய வேண்டும். அவற்றை அணிந்த பிறகு சிறந்த பிராமணர் இவ்வாறு கூறுவார்: எனக்கு மகன்கள், நண்பர்கள், மனைவி முதலியன எது இருந்தாலும் அது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்திக்காக என் உடலுடன் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு சொந்தமான கடமைகளை நேர்மையாக செய்ய வேண்டும். என்னுடைய அலாதியான பக்தியின் மூலம் அவர் விரும்பியதை எப்போதும் பெறுவார். சங்கம் மற்றும் சக்கரம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு நபரை கண்டறிவதை கண்டிக்கும் கீழ்த்தரமான மனிதர்களின் முகங்களை பார்த்த பிறகு ஒருவர் சூரியனை பார்க்க வேண்டும். அவர் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரையும் உச்சரிக்க வேண்டும். இல்லையேல் அவர் தூய்மையாக மாட்டார். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.